வணக்கம் நண்பர்களே. இந்தியா எப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணும் பாகிஸ்தான் அலறிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவமே பீதியில் இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, ஜம்மு காஷ்மீரில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்ட உடனேயும் ஆபரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் உள்ளேயே போய் அடித்தாங்க. அவங்க ஏர்பேஸ் எல்லாம் தகர்த்தாங்க. 10 தீவிரவாத முகாம்களை நொறுக்கி எடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி டெல்லியில் குண்டு வச்சது பார்த்தீங்கன்னா ஜெய்சி முகமதுன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4 டாக்டர்ஸ் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர் டெரர் மாடல் உயர்நிலை தீவிரவாதமாக இயங்கியிருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பம்பாய், சென்னை, கல்கத்தா, டெல்லி எல்லா இடத்துலையும் கொண்டு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நகரத்துக்கு 2 பேர் என்ற முறையில். ஸோ அவங்க எழுதின டைரியெலாம் கிடச்சிருக்கு. ஸோ நிச்சயமாக மோடி சும்மா இருக்க மாட்டார். எப்போ வேணால் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி பாகிஸ்தான் அலறிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி முழுமையான ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஏன்னா இப்போ மோடி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எந்த தீவிரவாத செயலும் எங்கள் நாட்டின் ஒரு போராக அறிவிக்கப்படாத போராக எடுத்துக்கொள்வோம். அது யாரு, எந்த அமைப்பு, எந்த நாடு உதவி பண்ணுது தெரிஞ்சா நேரடியாக போர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பாகிஸ்தான் இப்போ பயந்துகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்தடுத்த வேகமான முன்னேற்றங்கள் ஏற்படுது. என்ஐஏ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நிறைய இன்ஃபர்மேஷன் வரும்னு எதிர்பார்க்குறோம். அதை பற்றி முழுமையான வீடியோ பதிவு இருக்குது, பாருங்கள். அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி.